அப்போ ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட முடிவு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு லப்பும்மா. ஆகவே ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றிலிருந்து நாம என்ன படிப்பினோம்? பெரிய எப்பவுமே பொறுமையா இருச்சோணும். இருச்சி வேண்டியதுக்காக பெருமைப்படக்கூடாது. ஆமா, எப்பவோ அல்லாஹ்வ திக்ர் செய்தே வாழ வேணும். ஆமா, அல்லாஹ் தார ரிஸ்குக்கும் நன்றி செலுத்த வேணும். ஆமா, சரி சரி, இப்ப நாங்க சலாம் சொல்லி பெய்த்துட்டு வரோமா? சரி லப்பும்மா. நன்றி சொல்லியே விடை பெறுவோம் நாம். மன்றம் கூடிய மாந்தர் யாவரும் அன்பு கொண்டு நாம் சலாம் உரைக்கிறோம். ஒன்று கூடியோர் அனைவரும். அடுத்ததாக ஒரு நாடகத்தை கண்டுகளிப்போம். Next to enjoy you a drama. இருச்சிய டிவியை பசராத்தார மகளுக்கு கொடுத்துட்டு நல்ல எல்இடி டிவி ஒன்று வாங்கி வாலில் ஃபிட் பண்ணிடணும். இருச்சிய புட்டுவத்துகளை ஜமீலாத்தார விட்டு கொடுத்துட்டு நல்ல சோஃபாண்டு வாங்கி போடணும். வாசலுக்கு கிரனைட்டையும் பிடிச்சிட்டா சரி. இல்லாட்டி என் மகன் லண்டன்ல இருந்து கொண்டு அனுப்ப போற சல்லியை வச்சு கொண்டு என்னத்தை செய்யதுக்கன் சும்மா சதக சகாத்தென்று சொல்லி பங்கிட்டு போடுவ. எந்துக்கன் சும்மா இது தொழுத முசல்லால இருந்து கொண்டு யோசனை அண்ணன் உங்களோட இடத்தி பாசல பூனதி கொண்டு ஓடிட்ட எந்தியன் சென்னண்டேக்கியா உங்களோட அது அங்கே விடுங்கோ. எனக்கு கண்டாலும் ஒரே மகண்ட யோசனை தான். அப்துல்லா லண்டனுக்கு போய்த்தோம் 3 மாசமாகிய ஒரு செய்தியும் இல்லை. ஏண்ட புள்ளைட யோசனை உங்களுக்கு மட்டுமா? நான் தானே அவனை பிரிச்சறி கஷ்டப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி வச்ச. அவன் சொல்லி அனுப்ப அமைச்ச பொருள சொல்லி அனுப்புவனே என்ற நாய்களை தெருவாக்கிடணும். காதுகளத்தெல்லாம் மொட்டை. என்னத்தை பேசினாலும் உங்களோட துணியான புசுடலா? சரி சரி, எம்பி நடக்க போற வாக்காமே. ஆனால் உண்டு சொல்லிய இந்த கடன் விஷயத்துல என்ன மட்டும் மாட்டி விடணும். இந்த கண்டா சரியா மாட்டிட்ட. நங்கி மே கோயது அண்ணே ගොඩා කාලට පස්සේ අලුත් ආරච්චි මොකුත් නැද්ද? පුතාගේ විස්තරත් මොකුත් ආව නැද්ද? මතකයි නේද? තව මාස දෙකයි දවසේ යන්න පොලියටයි. අනේ සෝමපාල මහත්තයා, ඒකින් බය වෙන්න දෙයක් නෑ. අපේ පුතා ලන්ඩන්නේ ගීත් තියන්නේ. ලන්ඩන් ගියොත් ඉතින් කියන්න එපයි ලක්ෂ ගණනතේ. ඒකින් මට වැඩක් නැහැ. තව මාස දෙකකින් පොලිය එක්ක මට සල්ලි ආවනම් හරි. නැත්තම් ඉතින් මහපාර තමයි දන්නවනේ සෝමපාලගේ හැටි. வாங்க வாங்க, நீங்க வரும்படுதான் காத்துக்கொண்டிச்சிய. எந்தியன் நடந்த இந்த மட்டு சூடாகியத்துக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்தா நல்ல ஹதிதான் வரும். எப்ப அவன் இந்த வீட்டை ஈடு வச்சது இப்ப நல்லா வட்டி குட்டியும் போட்டுச்சுமே. நாளை மறுமையில எப்படி நல்லா கிட்ட பதில் சொல்ல போறது? இதுக்கா இம்பட்டு பதட்டப்பட்ட? கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. மகன் சொல்லி அனுப்பினது பிறகு எல்லாம் சரியாகிடும். வீணா ஆசைப்பட்டால் ஆபத்து தான் வரும். எங்களுக்கு என்னத்தையும் குறைச்சல். நானும் சம்பாதிச்சுதானே மூத்த மகளையும்
முடிச்சு கொடுத்தது ஏன்னு சம்பளத்தால் தானே. அப்துல்லாவும் நல்லா தொழில் செய்து கொண்டு தானே இருந்த. கடைசியில் இருந்த தொழில் விட்டு லண்டனுக்கு போனேன். லண்டனுக்கு போய்த்து 4 மாசமாகிய கண்ட புண்ணியம் ஒன்றுமில்லை. வாழும் வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டான் போனோம். அதுக்குத்தானே எப்படி சரி கஷ்டப்பட்டு அப்துல்லாவை லண்டனுக்கு அனுப்பி வச்ச. அவன் புத்தியோடு தான் இருப்பான். எங்கட ருக்கதாத்தாட மகன் தாரிக்கும் லண்டன் போய்த்தானே ஊடு கட்டின. 3 தங்கச்சிமாருக்கு கல்யாணம் எடுத்த. கார் வாங்கின, சொந்த கடை போட்ட. அவங்க இப்ப எவ்வளோ வசதியாயிருச்சியன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதுதாரன் தாரிக் டோரல் தாயிருச்சு. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மூத்த மதின் மகன் தாரிக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். தாரிக் வாங்க வாங்க, இருங்க. தாரிக் எவ்வளோ காலத்து போற ஹண்டதன் இருந்ததை விட நல்லா மாறி சரியா லண்டன்காரன் மாதிரி. இனி எப்படி என் மகன் சுகமெல்லாம் சுகம்தான் சாச்சி. அப்துல்லா லண்டன்ல வச்சாம்புட்ட ஆளுக்கு சரியான பயம். அதனத்தியம் பயம். எங்கட மகன் உங்களுக்கிட்ட எந்தியாவது அனுப்பிருச்சுமே. ஐயோ அந்த பொடியான் இப்பதான் வந்த. உங்களோட அதை வச்சுட்டு மகன் சுய செய்தியெல்லாம் கேளுங்க. இல்லை அதுக்கு பரவாயில்லை. நான் இங்கே அவசரமா வந்தேன் அப்துல்லா பற்றி சொல்லத்தான். அது என்ன தியான்? அப்துல்லா புதிய ஆள் தானே. அடுத்து அவன் 3 month விசாலாம் போய்த்திருச்சு. அந்த மாதிரியாக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாச்சி. இப்பங்கெல்லாம் முந்தி மாதிரி இல்லை. தொழில் தேடி மிச்சம் கஷ்டம். அப்துல்லா தொழில் தேடி டைமில் சரியாக மாட்டிட்டேன். அப்படி பிடிபட்டால் உள்ளுக்குத்தான் பிற ஊருக்கு அனுப்பிடுவாங்க. எங்களால் ஒன்றுமே செய்யலத்தான். நித்தியன் சென்ன எந்த மகன் அங்க பிடிபட்டா. காசிங்காக்கா சரியான மட்டி சத்தமாயிடுச்சு. இதன் நடந்த. ஐயோ உம்முனோனா, எனக்கு நடந்ததை பாருங்க. மகன் அப்துல்லாவை எப்படி சரி லண்டனுக்கு அனுப்பி வச்ச. இருந்த ரூட்டையும் நகநட்டுகளையும் அந்த வட்டிக்காரன் சோமபாலட்ட ஈடு வச்ச. இப்ப மகன் பிடிபட்டு உள்ளுக்காம். இப்ப அந்த சோமபால வந்தால் நான் இப்ப எந்த செய்யவன். அவசரப்படுவது ஷைத்தானின் செயலாம். அமைதியாக நிதானமாக இருப்பது அருளாளண்ட செய்யலாம். கொஞ்சம் பதட்டப்படாமிருங்க பதிரு. எந்த மனிதன் மடத்தனமா இருப்பானோ அந்த மனிதன் அழியும் பக்கம் தான் போவான். இருந்த ரூட்டு என்பது அந்த வட்டிக்காரன் ஈடு வச்சிட்டேன். வட்டி எடுத்தவர் மறுமையில ஷைத்தான் தீண்டிய நிலையில பைத்தியம் பிடித்தவன் போல எழுப்பப்படியா. அல்லாஹ் தஆலா வட்டி எடுத்தவனையோ அல கொடுத்தவனையோ அதற்கு சாட்சியாக இருப்பவனையோ சபிச்சிட்டியா. அவங்களுக்கு நரக வேதனை தான். அது மட்டுமா, வட்டி 7 பெரும் பாவங்கள்ல உண்டா. காக்கா நடந்தெல்லாத்தையும் எப்பவோ எனக்கிட்ட சென்ன மிச்சம் வருத்தப்பட்ட. இப்ப நடந்தெல்லாம் நடந்து முடிஞ்சு வரப்போறத பார்க்கணும். இவ்வுலகம் மறுமையும் விளைநிலம். மறுலத்துக்காகத்தான் நாங்கள் இவ்வுலகத்தை பயன்படுத்தணும். துனியாண்டு செத்த. இப்போ துனியாமில்ல ஆயிராமில்ல. எல்லாம் வேண்டதை விடுதான். நான் இப்ப எந்த செய்யவேன். எனக்கு கண்ட ஒண்ணுமே விளங்கல்ல. மற்றவங்கள்ட்ட மரியாதை யாரு விடயத்தை கேட்டா கோட்டை
இதயம் வலிவிடுமாம். ஒரு தவறு செய்யும் போது மனிதன் ஒரு படி தாழ்ந்து விடுகிறான். அந்த தவறென்று உணர்ந்து தௌபா செய்யும் போது மனிதன் ஒரு படி உயர்ந்து விடுகிறான். மனுஷர் எல்லாருமே இயல்பிலே தவறு செய்யக்கூடியவங்க தான். இங்க பாருங்கோ பத்ரி, இப்ப நடந்ததை யோசிச்சு வேலில்ல. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அவன் நாடியவங்களை நிச்சயம் மன்னிப்பான். எங்களுக்கு இயலாத கஷ்டத்துகளை அவன் எங்களுக்கு தரப்போறல்ல. எவர்கள் தொழுகையை கொண்டோம் பொறுமையை கொண்டோம் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றியாளர்கள். இதற்கு பிறகு சரி நல்லா யோசிச்சு புத்தியா முடிவெடுங்க. நான் பேய்த்து வாரன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் மக்கத்து குறைஷி காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவரது தோழர்களையும் கொலை செய்வதற்காக பல சதிகளை செய்து வந்தனர். இவர்களின் சூழ்ச்சியை முறியடிக்கும் விதத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. மதீனா செல்வதற்காக பல ஏற்பாடுகளை செய்து கொண்டு தனது தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உதவியாக அழைத்து கொண்டு மக்காவை விட்டு வெளியேறி தௌர் எனும் குகைக்குள் தங்கினார்கள். இக்குகையில் 3 நாட்கள் தங்கினார்கள். காஃபிர்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்காக தேடி அலைந்து தௌர் குகைக்கு மேல் வந்துவிட்டனர். கீழே குனிந்து பார்த்தால் நபி அவர்களை கண்டு விடுவார்கள். அப்போது நபி அவர்கள் அபூபக்கர் அவர்களே, நாம் தனியாக இல்லை, நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று ஆறுதல் படுத்தினான். எனவே நாமும் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வை நம்பி செயல்படுவோம். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். அடுத்ததாக ஓர் அரபிக் கசீதாவை செவிமடுப்போம். Our next event is an Arabic qasida, Fidaka Abi. Fidaka Abi wa ummi, dunuka ruhi wa dami. Fidaka Abi wa ummi, dunuka ruhi wa dami. روحي تفدي لبيك روحي تفدي ما هن إلا لما ذهبت سيرتكم عنا لا نملك أن ندفعهم وملوك العالم كنا ما هن إلا لما ذهبت
فلنرجع عهد الإسلام ولنوقف شمس النوى فلنرجع عهد الإسلام ولنوقف شمس النوى فلتنهى الأمة سيدنا بالإيمان وبالإقدام فداك أبي وأمي دونك روحي ودمي 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 نريدون نهرب بيك نريدون نهرب بيك لبيك لبيك رسول الله روحي تفدي لبيك رسول الله لبيك لبيك رسول الله روحي تفدي لبيك رسول الله قد رسموا قصد الذاء ما عرفوا رحمة قلبي لم يدروا كم نهواك نرجو الفردوس بقرب قد رسموا قصد الذاء ما عرفوا رحمة قلبي لم يدروا كم نهواك نرجو الفردوس بقرب لو عرفوا الطلق بمكة لو سمعوا برموز الجار لو عرفوا الطلق بمكة لو سمعوا برموز الجار نشتاق لنبي وأضاء فؤاد منه وأناب فداك أبي وأمي دونك روحي ودمي 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 نريدون نهرب بيك نريدون نهرب بيك لبيك لبيك رسول الله روحي تفدي لبيك رسول الله لبيك لبيك رسول الله روحي تفدي لبيك رسول الله إلاك إلاك رسول الله إلاك إلاك رسول الله إلاك إلاك رسول الله تفديك تفديك رسول الله إلاك إلاك
நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சூரா மனனம் இடம்பெறும். சூரா கியாமா. Recital of Surah Qiyamah. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. La uqsimu biyawmil qiyamah wa la uqsimu bin nafsil lawwama. Ayahsabul insanu allan najma'a ilama. Bala qadirina ala an nusawwiya banana. Bal yuridul insanu liyafjura amama. As'alu ayyana yaumul qiyamah. Fa iza barikal basar fa